வணக்கம். சின்ன வயசுல மரவெட்டி கதையை கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த மரவெட்டி கதையை ஒரு ஊர்ல ஒரு மரவெட்டி இருந்தான். அவன் முதல் நாள் 10 மரங்களை வெட்டினான். 2வது நாள் 8 மரங்களை வெட்டினான். 3வது நாள் 5 மரங்களை வெட்டினான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மரம் வெட்டுற எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சு வந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த மரவெட்டி முன்பை விட மிக அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சான். ஆனா எந்த பலனுமே அவனுக்கு கிடைக்கல. அவனுடைய முதலாளி கூப்பிட்டு கேக்குறாரு, நீ கடைசியா எப்ப உன்னுடைய கோடாலிக்கு கூர்த்திட்டுன அப்படின்னு. அவன் சொல்றான், நான் ரொம்ப பிஸியா மரம் வெட்டுறதுல இருந்ததுனால கோடாரிய கூர்த்திட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பதில் சொல்றான். இந்த கதை இங்க முடியுது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஏதோ ஒரு குழப்பத்துல நம்முடைய கோடாரியையும் கூர்த்திட்டாம நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில உழைப்பு மட்டும் போதாது, அத ஒரு சிஸ்டமா மாத்தணுங்க. அந்த மரம் வெட்டி ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த கோடாரிக்கு கூர்த்திட்டு இருந்தான்னா அவனுடைய மொத்த வேலையும் ரொம்ப சுலபமா முடிந்திருக்கும். உங்க திறமைய வளர்த்துக்கோங்க, அத ஒரு திட்டமா மாத்துங்க. அப்பதான் நம்ம ஓடுறத நிறுத்தினாலும் நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும். The life you want requires the person you are becoming. நீங்க உங்க கோடாரிய தீட்ட ரெடியா?